நாடகத்தில் நடிக்கிறவர்கள், நியூஸ் ரீடர்ஸ், யூடியூபர்ஸ், இப்படி பல செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. யாரு? அட பாவியா, நீங்க தானா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இந்த பக்கம் தமிழகத்துடைய பிரபலமான ஜோதிடர்கள். ஆமாயா, என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்ற? சார் மேசராசி ரிஷபராசி ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சார். எனக்கு நம்பிக்கை இல்ல. அதே மாதிரி விருச்சிகம் துலாம் ரெண்டுமே ரொம்ப அன்னோனியமா இருப்பாங்க சார். மீனம், சரி அட்லீஸ்ட் தம்பிக்காவது சொல்லுங்களேன் சார். நல்லதா பார்த்து சொல்லுங்க சார். அவங்க வீட்ல பாப்பாங்க சார். பயப்படாத, பயப்படாதடா. கண்டிப்பா ஆகாது சார். சுமார் தான். ஆமா, விட்டு போங்க. ஏன் மீனம் தனுசு ஒத்து போமா? ஒரே அதிபதி சார், கண்டிப்பா ஒத்து வரும். அது எப்படி உங்க ஆளுங்க காம்பினேஷன் மட்டும் ஒர்க் ஆகுது, எங்க ஆளுங்க காம்பினேஷன் ஒண்ணு கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. விருச்சிகம் கடகம் எப்படி இருக்கும்னு கேளுங்க சார். இது மாதிரி வெளிப்படையா இருங்கயா. இதெல்லாம் ஏன் வரலாறுல வரும்? விருச்சிகம் கடகம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? விருச்சிகம் வாய்ப்பு இருக்கு, ஆனா தமிழ்ல இல்ல, ஹிந்தில இருக்கு. பையன் பாத்துட்டு இருக்காங்களா, லவ் பண்ண என்னன்னு கேட்டீங்க. இல்ல இனிமே தான் பார்க்கணும், லவ் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னேன். எப்படிமா அது நடக்க போகுதுன்னு கேட்டீங்க. அது எப்படியோ நடந்து 6 மாசத்துல அப்படியே முடிஞ்சிச்சுங்க சார். அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே, பீ கேர்ஃபுல். அது சொன்னவர் வந்திருக்காரா இங்க? பாலாஜி தான் சொன்னாரு. பாலாஜி, ஜெனரலா நீங்க நல்லது சொல்ல மாட்டீங்களே. அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க, என் ஜோசியத்தை நம்புறாங்க. பூனே எங்கேயோ இருக்காரு, நான் திருச்சி பொண்ணு. சோ அது எப்படி கனெக்ட் ஆச்சுனே தெரியல. அத எப்படி? அதெல்லாம் தொழில் ரகசியம், வெளிய சொல்ல முடியாது. அப்படியே அந்த கரகம் அது எப்படியோ கரகம். மிதுனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காதலுக்குன்னே மிதுனம் தான் சார் பெஸ்ட். என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். கும்பராசிக்கு ரொம்ப வருஷமா சனி பிடிச்சிருக்கு சார். இப்போ கும்பத்துக்கு காதல் வருமா, கல்யாணம் தான் நடக்குமா நடக்காதா? நானும் 90s கிட்ட தான். அமைய வைக்கணுமாமே, அமையாது. அத பத்தி யாருமே பேசவே இல்லை. கும்பத்துக்கு காதல் கைகூடுமா? இரு, வேற மாதிரி புடிக்கிறேன். ஓகே, மிதுனம் வந்து செட் ஆகும்னு சொல்றாப்ல. வேணாம் சார் மிதுனம். வேற ஒரு ராசியை பார்த்து வச்சிருக்கேன். ராசி டான்ஸ் பாட்டு ரெண்டு பேரும் பாட்டா நடனமா? நான் நடந்தாலே வலிக்கி விடுவேன் சார். இதெல்லாம் ஒரு பெருமையா? ஆனா ஒண்ணுமா, ஒரு 10 வருஷமா பண்றோம், 10ம் பொருந்துறது உனக்கு தான். அப்படியா? थैंक यू மா. அப்படியே உன்னை சுற்றுங்க தம்பி. அச்சாரியா வந்திருப்பது கும்பம். பழசு ஏதோ தப்பு பண்ணதெல்லாம் வெளியில வந்து அதனால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இவன் நம்ம மாப்பிள்ளை ஆச்சின் சரவடி வச்சா இவன் நமக்கே வெடி குண்டுல வைக்கிறான். அத்தான் இவர் ரிஷபத்துல அடிச்சிருக்காப்ல. எப்படி இருக்கும் 2025 ரிஷபத்துக்கு? பண வரவெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏயா வெறுப்பேத்துற? வெறுப்பேத்தலடா, இருக்கிற ஃபேக்ட சொல்றேன். ரிஷபம் என்னங்க அவங்கள கேட்டா அப்படிங்கிறாங்க, நேர் ஆப்போசிட்டா சொல்றீங்க. நேரா ஆப்போசிட்டா தான் சொல்லி ஆகணும். பாலாஜி, ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சார் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா விட்டு கொடுத்து போகணும் சார். இல்லன்னா இது வந்து நிரந்தர பிரிவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அது எப்படா முடியும்? ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது தொழில புதுசா பண்ணணும்னாங்கன்னா அது பெரிய லெவல்ல லாஸ் ஆயிடும் சார். உங்களுக்கு என்னமா கேள்வி ரிஷபம்? 2025ல லவ் பண்ணலாமா? ஏமா எப்பவுமே போனா ஒரு கேள்வி புரியாவே இருக்கா? அவ அப்படிதான்டா. ரொம்ப நுட்பமான கேள்விமா இது. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. பாலாஜி, எப்படி இருக்கு மகரம் 2025? மாட்டினருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான் பாரு. வீடு இல்லாதவங்க, நிலம் இல்லாதவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு சார். இது வரைக்கும் பேரண்ட் சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு பேரண்ட் சப்போர்ட் நல்லா இருக்கும் சார். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. வண்டியில இவங்க வித்த காட்டினாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்களை வந்து பார்க்க வேண்டியது. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக்கடி. அதே போல ஏதாவது ஒரு கடன் கண்டிப்பா வாங்கிக்கணும். கடன் வாங்கிக்கலன்னா செலவு கண்டிப்பா வரும். எனக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஓகே பாலாஜி, 3 நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. தொலைந்த பொருள், தொலைந்த பதவி மீண்டும் அது கிடைக்கும்.